ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம முட்டை தொக்கு எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் காய வச்சுட்டு அதில் கடுகு, ஜீரகம், சோம்பு தாளிச்சிக்கங்க. கடுகு, ஜீரகம், சோம்பு மூணும் நல்லா பொரிஞ்சு வரணும். அது பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் அதிகமாக சேர்த்தா சூப்பராக இருக்கும் இந்த முட்டை தொக்கு. வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக. வெங்காயம் நல்லா முக்கால் பதம் வெந்ததும் நீல வாக்கில் நறுக்கிய தக்காளியை வெங்காயம் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. உப்பு சேர்த்துருக்கிறதால நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கி வரும். வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கி வந்ததும் இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா இது மூணையும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இதில் முட்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்து சேர்த்துக்கங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக மல்லித்தழை, புதினா தழை, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. வாசனையாக இருக்கும். மசாலாவை நல்லா கட்டியான பதத்துக்கு நல்லா கிளறி வேக வச்சுக்கோங்க. 12 முட்டை எடுத்து அதை வேக வச்சுட்டேன். நல்லா தோலை உரிச்சிட்டு கழுவிட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ முட்டையை அந்த கிரேவி பதத்தில் இருக்கிற குழம்புல நம்ம சேர்த்து இதை லைட்டாக கிளறி விட்டுறணும். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே வச்சு வேக வச்சிருங்க. சூப்பராக இருக்கும் இந்த முட்டை தொக்கு. சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். வெள்ளை சாதத்துலேயும் சரி, சாம்பார், ரசம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் சரி இது சூப்பராக இருக்கும். கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு மறுபடியும் 2 நிமிஷம் சிம்மிலேயே வேக வச்சுருங்க. மேலெல்லாம் நடுவில் சைடுலலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அருமையான முட்டை தொக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த முட்டை தொக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். உங்கள் குடும்பத்துக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை எடுத்து இந்த மாதிரி ஒரு கிரேவியை செஞ்சு பார்த்துருங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம கறிக்கு எதுவுமே இல்லாத போது இந்த முட்டை தொக்கை ட்ரை பண்ணலாம். அனைவருக்கும் பிடிச்சமான இந்த முட்டை தொக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.